அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. செமஸ்டர் லீவை ஒழுக்கமா செலவு பண்றதுல இன்னைக்கு நாள் 2. இன்னைக்கு எப்பவும் போல இல்லாம நானும் எங்க அத்தாவும் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு ஃபஜர் தொழுகைக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு நல்லபடியா தொழுதுட்டு இன்னைக்கான நாளை ஒரு டீயோட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஃபஜரை தொழுதுட்டு இந்த டீயும் அப்பமும் சாப்பிடுறதே ஒரு தனி சுகம் தான். இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சது காரணமே எங்க அத்தாக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான். ஒரு வழியா இப்படி இருக்கிறத இப்படி மாத்தியாச்சு. வேலை முடிஞ்ச உடனே 2 பேரும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே எனக்கு எடிட்டிங் வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு இன்னைக்கு நான் லேர்ன் பண்றது இந்த டோபமைன் ஹிட்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நான் கத்துக்கிட்டேன். இத பத்தி நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஜிம் லீவ்ல வாடா கிரிக்கெட் விளையாட போலான்னு கூப்பிட நானும் மாசா கிளம்பிட்டு விளையாட கிளம்பியாச்சு. போன உடனே கிளைமேட்டும் சூப்பரா அமைய பிச்சை மட்டும் தேடிட்டு இருந்தோம். ஒரு வழியா பிச்சும் கிடைக்க இதுக்கப்புறம் என்ன யாருனாலையும் தடுக்க முடியாதுன்னு ஓப்பனிங் பேட்டிங் இறங்குன பாலே சுத்தி அவுட் ஆயிட்டேன். அவுட் ஆயிட்டு எவ்வளவோ அழுதேன். அவுட் இல்லன்னு எவ்வளவோ அழுது பார்த்தேன். எவனும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேத்து பேஞ்ச மழையிலேயே பயங்கரமா நனையவும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஆவிய புடிச்சிட்டு டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மேனோட பாட்காஸ்ட பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பாட்காஸ்ட்ல அவர் சொல்றது என்னன்னா, நம்ம பிரெயின்ல டோபமைன் தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன், ஃபோக்கஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்க்கும் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அந்த டோபமைன் நம்மளுக்கு பேலன்ஸா இல்லாம லோ டோபமைனா இருந்தாதான் நம்மளுக்கு எது மேலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம இன்ட்ரெஸ்டே இல்லாம இருப்போம்னு. இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு டோபமைன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு என்னென்னலாம் படிச்சேனோ அதை ஒரு பிடிஎஃப்ல போட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன். லாஸ்டா எனக்கு பிடிச்ச புக்கை படிச்சுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.